Hi everyone, welcome to Max class. Exercise 4.2, question number 14. What is the question number 14? How many strings are there using the letter of the word intermediate? Okay, if first subdivision is the vowels and consonants are alternative, and second subdivision is all the vowels are together. Third subdivision is vowels are never together. Fourth subdivision is no two vowels are together. Okay, so first of all, what is the question? So the given word is intermediate. Okay, so the intermediate அப்படிங்கிற லெட்டர் தட்ஸ் மீன் வேர்டில் நமக்கு வந்து ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்து அந்த வேர்டை வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நம்ம எழுத சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை வந்து எத்தனை ஸ்ட்ரிங்ஸாக நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்யூஷனில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த சொல்யூஷன். So given word is intermediate. So total number of letters, so 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Okay, so total number of letters. So idella nama, so given the word is intermediate. Okay, so total number of letters is equal to 12. Okay, so number of vowels, so number of vowels is equal to, so 1 2 3 4 5 6. So number of vowels is equal to 6. Number of consonants is equal to 6. So 12 la 6 vowels na 6 consonants irukum. Okay, so in the vowels la namakku number of a's எத்தனை இருக்கு அப்படின்னா, so only one a. Okay, so e's is a 3 e's இருக்கும். So 1 2 3, so 3 number of e's. Okay, and the number of i's, so 1 2, so 2 I are there. Okay, and consonants la check பண்ணோம் அப்படின்னா, so t only it's a repeated. So t எத்தனை இருக்கு அப்படின்னா, so 2 times நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சப்டிவிஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the vowels and consonants are alternative. ஓகே, ஸோ vowels and consonants are alternative. ஓகே, ஸோ இதில் நமக்கு 2 பாசிபிள் இருக்குது. சரியா? ஸோ ஆல்டர்னேட்டிவ்னா கொடுத்துருக்காங்க, பட் இதில் ஃபஸ்ட்டு எது வரும் செகண்ட் எது வரும்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இப்போ இன்கேஸ் ஃபஸ்ட்டு வவ்வல், ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் வவ்வல் அண்டு செகண்ட் பிளேஸ் கான்சனன்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இது ஒரு பாசிபிள். ஓகே, so first place is a vowels and second place is consonant. Okay, so இது வர்றதுக்கான பாசிபிள் எத்தனை இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வவல் அப்படிங்கிறப்ப நமக்கு ஸோ டோட்டலாக 6 வவல்ஸ் இருக்குது. பட் இதில் நமக்கு வந்து ஏஇ ஐ தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு 3 வவல்ஸ் வரும். இப்போ இன்கேஸ் ஏஇஐ அப்படி வருதுன்னு வச்சுக்குவோம். சரியா? ஓகே, இப்போ எப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இதில் நமக்கு டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, ஸோ இதில் எத்தனை லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது? ஸோ இஎஸ் 3 times, ஸோ 3 ஃபேக்டோரியல், ஐஎஸ் 2 times, ஸோ 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம வவலுக்கு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் கான்சனன்ட் வரதுக்கான பாசிபிள் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ கான்சனன்ட் நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 6. ஸோ அப்போ தட்ஸ் ஆல்சோ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை
And next is the number of repeated letters, only one is a T. So T, how many times are repeated? So 2 times, so it's a 2 factorial. Okay. இப்போ next என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் பிளேஸ்க்கு நம்ம எடுக்கிறோம். சரியா? ஓகே, இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் கான்சனன்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கான்சனன்ட் and second place so vowels. ஓகே, ஸோ இது வர்றதுக்கான பாசிபிள் என்ன அப்படின்னா, ஸோ கான்சனண்ட்டுக்கு நமக்கு இந்த பாசிபிள் தான் இருக்குது. ஸோ ஃபர் 6 letters இருக்குது, அதில் டி மட்டும்தான் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ஓவல்ஸ்லேயே 6 letters தான் இருக்குது, பட் அதில் நமக்கு இஎஸ்ஐ 3 times, இஎஸ்ஐ 2 times. ஸோ 3 factorial 2 factorial அப்படி நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ எய்தர் ஆர், ஸோ 2 பாசிபிள் எது வேணாலும் வரலாம். ஸோ இன்னும் எய்தர் இந்த பாசிபிள் வரலாம், இல்லைனா இந்த பாசிபிள் நமக்கு வரலாம். சரியா? ஸோ அப்போ தேர்ஃபோர் total number of ways is equal to 6 factorial divided by 3 factorial 2 factorial into 6 factorial divided by 2 factorial plus. ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் செகண்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 6 factorial divided by 2 factorial into 6 factorial divided by 3 factorial into 2 factorial. ஸோ இது செப்பரேட்டான ஒரு வே, இது செப்பரேட்டான ஒரு வே. ஸோ இது எய்தர் ஆர் பாசிபிள் இருக்கனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு 2 times இருக்கனால, ஸோ 2 into 6 factorial by 3 factorial into 2 factorial into 6 factorial by 2 factorial. இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 into, ஸோ 6 factorial 6 into 5 into 4 into 3 into 2 into 1 divided by, ஸோ 3 factorial அப்படிங்கிறப்ப, ஸோ 3 factorial வச்சுக்கலாம். ஸோ 2 factorial அப்படிங்கிறத, ஸோ 2 into 1 அப்படிங்களா. ஸோ 6 factorial by 6 into 5 into 4 into 3 factorial divided by 2 factorial 2 into 1 அப்படி நம்ம கன்சிடர் பண்ண. ஸோ இந்த 3 factorial கேன்சல் பண்ணிடலாம். 2 into 1 2 into 1, ஸோ 1 2 is 2 1 2 is 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 6 5s are 30. ஓகே, ஸோ 6 5s are 30. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறாலும் சரி, இல்லை 34s are 120 அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 30, ஸோ 120 into 3s are, ஸோ 12 3s are, ஸோ 360. ஸோ 360 இப்படி நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ 12 into 36 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2s are 12, ரிமைனிங் 1 166, 6 plus 1 is 7, so 6 it's a 3. Okay, so 2, so 13, remaining 1, so 4 3, so already double zeros are there, so double 0. So அப்போ 4 3 2 double 0 ways நமக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. ஓகே, அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ வாட் இஸ் த செகண்ட் சப்டிவிஷன்? ஸோ ஆல் த vowels are together. All the vowels are together. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எல்லா vowelsமே நமக்கு என்னது அப்படின்னா, ஸோ 1 அப்படின்னு நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆல் vowels are ஸோ 1 letter அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கன்சிடர் ஆல் vowels are 1 letter அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டலாக நமக்கு 6 letters இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு 1 அப்படின்னு வந்தது. ஸோ அப்போ 1 + 6 is 7. ஸோ அப்போ 7 factorial இன்ட்டு, ஓகே, இந்த 6க்குள்ளே நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கலாம். சரியா? அப்போ அந்த 6 factorial நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கிறதெல்லாம் என்னென்ன லெட்டர்ஸ்? ஸோ இஎஸ் 3 times அண்டு ஐஎஸ் 2 times அண்ட் டிஎஸ் ஆல்சோ 2 times. ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 7 factorial அப்படிங்கிறத 7 into 6 into 5 into
4 into 3 into 2 into 1. So into 6 factorial 6 into 5 into 4 into 3 factorial அப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ டினாமினேட்டரில் இட்ஸ் 3 factorial 2 factorial. So 2 into 1. So again 2 into 1. So 3 factorial are cancel. And 1 2 is to 1 2 is to 1 2 is to 2 2s are 4 அப்படி நமக்கு கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ 7 6 ஆர் 42, 42 4 5 ஆர் 20. ஸோ 42 இன்ட்டு ஸோ 20 இன்ட்டு ஸோ 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 6 5 ஆர் 30, 32 ஆர் ஸோ 60 அப்படின்னு நமக்கு எழுதிடலாம். சரியா? ஓகே, இப்போ 3 2 ஆர் 6 அப்படிங்கிறப்போ 42 இன்ட்டு 60 இன்ட்டு 60 அப்படி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எதை நம்ம இன்னும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்படின்னா இப்போ 60 அப்படிங்கிறப்போ 6 6 ஆர் 36 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போது 3600 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ 36 இன்ட்டு 42 ஸோ 12, ரிமைனிங் 1 6 6 + 1 is 7, 6 4s are 24, 4 remaining 2, so 12 + 2 is 14, so 2, so 1, so 1, so 5, so 1, so அப்போ 1 5 1 2 00 ways நமக்கு இருக்கு. Okay, and this is the second subdivision. And third subdivision is vowels are never together. Okay, so vowels are never together. Vowels are never together. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆல் வவல்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போது வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர் அப்படிங்கிறப்போ ஸோ தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ டோட்டலாக எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ எதுவுமே நமக்கு வந்துட்டு ஸோ ஒன்றா இல்லை அப்படிங்கிறப்ப ஸோ நெவர் டுகெதர் அப்படிங்கிறப்ப டோட்டல் லெட்டர்ஸ் நமக்கு 12 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் 12. ஸோ 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கிறது ES 3 times, TS 2 times and IS 2 times. ஸோ மைனஸ் ஸோ ஆல்ரெடி நமக்கு இது ஃபுல்லாக டோட்டலாக நம்ம எடுத்துக்கணும். சரியா? இதில் நெவர் டுகெதர் அப்படிங்கிறப்ப ஸோ ஒன்றா இல்லாத இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆல் வவல்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு நம்ம ஒரு இது எடுத்துக்கணும். இதை நம்ம இங்கே மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ 1 5 1 2 00 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த 12 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இதை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12 ஃபேக்டோரியல் 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் divided by 3 factorial. So 3 factorial is 3 into 2 into 2 factorial. So 2 into 1. So 2 into 1. So இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 2s are 4. ஸோ 4 கேன்சல் பண்ணலாம். திருப்பி இதை என்ன பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 is 2. ஸோ 2 2s are கேன்சல். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 3 is 3, 3 3s are 9. ஓகே, ஸோ இதில் நமக்கு ரிமைனிங் இருக்கலாம் 12 into 11 into 10 into 3 into 7 into 6 factorial. So 6 factorial was 6 into 5 into 4 into 3 into 2 into 1. Okay, so இப்போ next நம்ம first of all என்ன பண்ணலாம், 2 3s are 6, 6 4s are 24 and 24 5s are 120, 126 is a 720. Okay, so 720. So 6 factorial is equal to 720 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். So இப்போ 7 3s are 21. Okay, and 21 10s are so 210. So 210. இப்போ next 12 to 11. So 12 into 11 அப்படிங்க. So 10 plus 2 into 11 அப்படி வச்சுக்கலாம். So 110 plus 22. So 132. So 132 அப்படி நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இந்த 21 into 72 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 21 into 72 ஸோ 2 ஸோ 4 ஸோ 7 ஸோ 14 ஸோ 2 11 ரிமைனிங் 1 ஸோ 5 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 132 நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 2 2s are 4 ஸோ 1 ஸோ 2 ஸோ 10 ரிமைனிங் 1 ஸோ 2 2 plus 1 is 3 ஸோ 6 ஸோ 3 ஸோ 15 ரிமைனிங் 1 ஸோ 3
3 plus 1 is 4. So 2 1 5 1. Okay, இதெல்லாம் ஆட் பண்ணால் 4 8 so 5. So 8 plus 1 is 9. So 9. So 9. So already நமக்கு இங்கே 00 இருக்கனால ஓகே. ஸோ 199958400 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 1995840 மைனஸ் 151200. இப்போ இதை நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 00215 ஓகே 00 ஸோ 2 ஸோ 7 ஸோ 0 ஸோ 891 ஓகே. So 1980720 is the answer. 1980720 is the answer for third subdivision. Okay, and finally we are going to see the fourth subdivision. So fourth subdivision is no two vowels are together. No two vowels are together. Okay, so இப்போ இதில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர். ஸோ அதான் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு 2 வவல்ஸ் மட்டும் எனக்கு நம்ம கண்டினியூஸாக இருக்காத மாதிரி. ஓகே, ஸோ நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதில் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு வவல் தான். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டலாக நமக்கு 6 ஃபேக்டோரியல். ஸோ வவல்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்தோம்னா அந்த 12 லெட்டர்ஸில் 6 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு இப்போ நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 7. ஸோ அந்த 6 இருக்கும் ப்ளஸ் 1 நோ டூ வவல்ஸுங்கிறப்ப ஸோ டோட்டலாக 7 P6. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வவல்ஸ் லெட்டர் இஸ் 6. ஸோ 7P6 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ 7P6 அப்படிங்கிறது இட்ஸ் லைக் 7 ஃபேக்டோரியல். ஸோ 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி 151200 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அப்போது 151200. ஓகே, and this is the answer for the fourth subdivision. Okay, is that clear? Thank you.